வணக்கம் நண்பர்களே! செல்வா ஸ்டார் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக், ஷேர், கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். இன்று நாம் பார்க்கப் போவது நீதி வழங்கும் ஒரு சக்தி வாய்ந்த காளி அம்மன் கோவிலைப் பற்றி. இந்த கோவிலைப் பற்றி நாம் சுருக்கமாக பார்த்த பிறகு இதனுடைய கோயில் வரலாறைப் பற்றி பார்ப்போம். இன்று நாம் பார்க்கப் போவது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அமைந்துள்ள மிகவும் சக்தி வாய்ந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் வரலாறும் சிறப்புகளுமாகும். மடப்புரம் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? புராணக் கதையின்படி ஒரு காலத்தில் மதுரை நகரே பெருவெள்ளம் சூழ்ந்தபோது அன்னை மீனாட்சி மதுரையின் எல்லை எது என்று சிவபெருமானிடம் கேட்டார். அப்போது சிவபெருமான் பாம்பு வடிவம் எடுத்து மதுரையை சுற்றி எல்லையை காட்டினார். பாம்பின் தலை மற்றும் வால் சந்தித்த பகுதி படப்புரம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அது மடப்புரம் என்று மருவியது. காளியம்மன் தோன்றிய வரலாறு. ஒருநாள் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் வேட்டைக்கு சென்றார். மடப்புரம் பகுதியை அடைந்தபோது காடு மிகவும் அடர்த்தியாக இருந்ததால், "நீ இங்கேயே இரு, நான் வேட்டையாடி வருகிறேன்" என்று கூறினார். அப்போது பார்வதி தேவி, "இந்த காட்டில் நான் தனியாக எப்படி இருப்பேன்?" என்று கேட்டார். அதற்காக சிவபெருமான் அடைக்கலம் காத்த ஐயனாரை காவலராக நியமித்தார். பின்னர் பார்வதி தேவி உலக மக்களின் துன்பங்களை நீக்குவதற்காக பத்ரகாளி வடிவம் எடுத்து இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். வைகை ஆற்றின் சிறப்பு. சிவபெருமான் அருளிய வரத்தின்படி மடப்புறத்திலிருந்து 1 மைல் தூரம் சுற்றளவில் வைகை ஆற்றில் நீராடினால் காசியில் நீராடுவதை காட்டிலும் அதிக புண்ணியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். இதனால் இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்து வழிபடுகின்றார்கள். கோவிலின் சிறப்புகள். மடப்புரம் கோவிலில் அம்மன் திறந்த வெளியில் மிக உக்கிரமான திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார். அம்மன் முன்பு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனமாற கூறி பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த ஆலயம் நீதி தெய்வம் என்றும் அழைக்கப்படுகிறது. உண்மையான மனதுடன் வேண்டினால் அம்மன் நீதி வழங்குவார் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. காசு வெட்டி நேர்த்திக்கடன் செய்தல். இந்த கோவிலில் மிகவும் பிரபலமான வழக்கம் காசு வெட்டி நேர்த்திக்கடன் செய்வதாகும். தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பக்தர்கள் நாணயத்தை காணிக்கையாக செலுத்தி அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கின்றார்கள். இது பல வருடங்களாக நடைபெற்று வரும் தனித்துவமான ஒரு மரபாகும். எலுமிச்சை மாலை வழிபாடு. மடப்புரம் காளியம்மனுக்கு மிகவும் பிரியமான காணிக்கையாக எலுமிச்சை மலை கருதப்படுகிறது. திருமணத் தடை, தொழில் முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் போன்ற பல வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் எலுமிச்சை மலை சாத்தி வழிபடுகின்றார்கள். திருவிழாக்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருகிறார்கள். ஆடி மாதம், நவராத்திரி உட்பட விழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருகிறார்கள். என்ன நண்பர்களே, நாம் சுருக்கமாக பார்த்தோம். தற்பொழுது இவ்வாலயத்தின் தல வரலாறை பற்றி முழுமையாக பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அமைந்துள்ளது மடப்புரம் காளியம்மன் கோவில். ஒரு பிரளய காலத்தில் மதுரை நகரம் வெள்ளத்தால் சூழப்பட்டு முற்றிலும் மறைந்துவிட்டது. அப்போது மீனாட்சி அம்மன் மதுரையின் எல்லையை காட்ட வேண்டும் என்று இறைவனிடம் கேட்க, சிவபெருமான் தன் கழுத்தில் உள்ள ஆதிசேஷன் எடுத்து மதுரையை வளைத்தார். மேற்கே திருவேகடம், தெற்கே திருப்பரங்குன்றம், வடக்கே திருமாலின்சோலை எல்லையை வகுத்த இறைவன் கிழக்கில் தற்போது உள்ள மடப்புறத்தில் ஆதிசேஷனின் தலையையும் வாலையும் இணைத்து எல்லையை காட்டினார். இதனால் இந்த இடம் படப்புரம் என்று அழைக்கப்பட்டது. நாளடைவில் அது மருவி மடப்புரம் என்றானது. ஆதிசேஷன் வாயில் இருந்து வெளிப்பட்ட விஷத்தை அம்மன் உண்டு இங்கு காளியாக எழுந்துள்ளார். இங்கு காவல் தெய்வமான ஐயனார் அம்மனுக்கு நிழலாக தன் வாகனமான குதிரையை அழித்து அடைக்கலம் தந்தார். இதனால் அவர் அடைக்கலம் காத்த ஐயனார் என்றும் புகழ் பெற்றார். இங்குள்ள பத்ரகாளியம்மன் அக்னியை கிரீடமாக கொண்டு காட்சியளிக்கிறார். இதனால் இந்த அம்மனை குளிர்விக்க எலுமிச்சப்பழ மாலை சாற்றுவது வழக்கம். அம்மனின் வலக்கையில் கீழ் நோக்கியவாறு உள்ள திரிசூலம்
அநீதியை அழிப்பதற்காகவும், தலையில் சூடிய அக்னி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் சாம்பலாக்குவதாகவும் உள்ளது. காளிக்கு பின்புறம் 13 அடி உயர பெரிய குதிரை சிலை ஒன்றும் உள்ளது. காளிக்கு நிழல் கொடுக்கும் விதமாக குதிரை தன் பின்னங்கால்களை கீழே ஊன்றி முன்னங்கால்களை தூக்கி காளியின் இரு புறங்களிலும் உள்ள பூத கணங்களின் தோள்கள் மீது வைத்துள்ளன. அம்மனும் குதிரையும் கோவில் வளாகத்தில் திறந்த வெளியில் இருக்கிறார்கள். அம்மனுக்கு பாதுகாப்பாக அடைக்கலம் காத்த ஐயனார் வீற்றிருக்கிறார். வழக்கமாக ஐயனார் குதிரைகளின் மீது அமர்ந்தபடி காணப்படுவார். ஆனால் இங்கு அதற்கு மாறாக நின்ற கோலத்தில் இருக்கிறார். இங்கு காலையில் முதல் பூஜையை ஐயனாருக்குத்தான். அதன் பிறகே காளியம்மனுக்கு பூஜை நடைபெறுகிறது. ஐயனாரே இங்கு மூலஸ்தானத்தில் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்பச் சண்டை போன்றவற்றில் நீதி வேண்டுபவர்கள் குளித்துவிட்டு ஈரத்துணியுடன் வந்து நீதி தேவதையாக காளியை கருதி அவர் முன்னால் காசு வெட்டி போட்டு முறையிடும் வழக்கம் உள்ளது. பில்லி சூனியம், ஏவல் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை வரம், திருமண தடை பெறாமல் தவிப்பவர்கள், மன நிம்மதி இல்லாதவர்கள், ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். வழக்கத்தில் வெற்றி பெற திருட்டு போன பொருட்கள் கிடைக்க வேண்டுபவர்கள் கோவிலில் நவரத்தினங்களுக்கு எதிரே உள்ள மேடையில் பூட்டை பூட்டி சாவியை அங்குள்ள உண்டியலில் போடுகிறார்கள் அல்லது காளியிடம் வைக்கிறார்கள். இப்படி பூட்டு போடுவதன் மூலம் அநீதி இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். வெள்ளிக்கிழமை தோறும் பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள். ஒவ்வொரு பௌர்ணமியும் தேவிக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. மாதந்தோறும் முதல் செவ்வாய்க்கிழமை 1008 தீபங்களை கொண்டு விளக்கு பூஜை நடத்துகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும். கோவில் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். மதுரையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், சிவகங்கையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது. மதுரை, சிவகங்கையில் இருந்து பேருந்து வசதியிலும் உள்ளன. என்ன நண்பர்களே, இன்று நாம் மடப்புரம் காளியம்மன் கோயில் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் தகவலுக்கு சில்வர் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஓம் காளி.